எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் கனவா உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது உடையாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வர இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கனவா உருண்டை செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கனவா எடுத்திருக்கேன். இதோட கூந்தலை எடுத்துட்டு வெறும் தட்டு மட்டும்தான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதோட மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கனவாயை ரொம்ப அரைச்சிடக்கூடாது. ரொம்ப அரைச்சிட்டோன்னா சாப்பிடும்போது வெறும் மாவு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கிடணும். அப்போ தான் மெண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில நேரங்களில் பொட்டுக்கடலை ஒழுங்காக அரையாது. அதனால ஃபஸ்ட்டே பொட்டுக்கடலையை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கனவாயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட 200 கிராம் கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இதில் கட் பண்ண 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு சால்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம கனவாயை குக் பண்ணும்போது அது இருக்கிற குவான்டிட்டியை விட குக் பண்ணதுக்கப்புறம் கம்மியாயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி உருண்டையாக பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்குமே பத்தும். இன்றைக்கி நம்ம இந்த உருண்டையை வச்சு குழம்பு பண்ண போகிறோம். இதே நீங்கள் வடை மாதிரி தட்டி ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த உருண்டை உடையாமல் வரணுண்டா நம்ம இதில் முட்டை சேர்க்கணும். ஸோ 1 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். முட்டையை நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயத்தை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நான் சேர்க்க மறந்துட்டேன், ஸோ அதனால தான் இப்போ சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம இதுக்கு குழம்பு ரெடி பண்ணிக்கிடலாம். நீங்கள் இப்படியே வச்சுட்டு குழம்பு ரெடியானதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாம். பட் நான் எப்போவுமே இந்த மாதிரி உருண்டை உண்டையாக எடுத்து வச்சுருவேன். ஸோ அப்படின்னா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அதில் சேர்க்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம வச்சு செய்யணும்லாம் தேவையில்லை, உடனே செஞ்சிடலாம். அடுத்து இதுக்கு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சு நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 100 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம உருண்டைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோம். இதுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் 50 கிராம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை சேர்க்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எப்போவுமே உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமான சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடையாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கருவேப்பிலை பொரிஞ்சு நல்ல வாசனை வந்துருச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே உருண்டைக்கும் சேர்த்துருக்கோம், இங்கேயும் சேர்க்கணும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். வெஜ் பிரியர்களுக்கு பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த கனவா உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு, காரம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே உருண்டைக்கும் சேர்த்துருக்கோம். இது குழம்புக்கு நம்ம தனியாக சேர்க்கணும். அடுத்து 2 பச்சை மிளகாயை லைட்டாக சென்டரில் கீறிட்டு முழுசாகவே சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஒரு டிஷ் கலராக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட தோணும். ஸோ அதுக்காக வேண்டி 2 டீஸ்பூன் மிளகாய் தூளை நான் இப்போவே எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு தீயை ஹையில் வச்சுட்டிங்கன்னா அது கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே நான் 400 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக வச்சுட்டிங்கன்னா குழம்பு தனியாகவும் உருண்டை தனியாகவும் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து அளவோடு வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இது குழம்புங்கிறதுனால இந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே கிரேவி டைப்பில் நீங்கள் செய்கிறதா இருந்தீங்கன்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணிக்கிடலாம். மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி அரைச்சி பால் எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் இதில் சேர்த்துருக்கேன். கொதிக்கிற குழம்புல நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, உடனே நல்லா கலந்து விட்டுறணும். அப்போ தான் தேங்காய் பால் குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கனவா உருண்டைகளை சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டைகளை சேர்க்கணும். அப்போ தான் உடையாமல் வரும். உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சிடணும். கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. கொதிச்சு வாசனை எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இதில் நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் ஊரோட ஸ்பெஷல். எங்கள் ஊரில் பருப்பு உருண்டை குழம்புலாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இந்த குழம்பு தான் மேக்ஸிமம் செய்வாங்க. ஆஹா, வீடே கம கமன்னு இருக்குது. இந்த குழம்ப சூடான சோத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்போவுமே கனவா வாங்கினா ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனவாவை ரொம்ப அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கனவா உருண்டை மெண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த எங்கள் ஊர் ஸ்பெஷல் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.